ஸோ நம்ம அண்டம் சீரியலில் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து பெரிய பிரச்சனைகள் இந்த குடும்பத்தில் உருவாக போகுது. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த அமராவதினால. என்னதான் ரம்யா தான் பயங்கரமாக பிளான் பண்ணி இந்த குடும்பத்தில் உள்ளவங்க அழிக்கணும், அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு நினச்சாலுமே நம்ம அமராவதி அதை விட ஒரு படி மேலேயே வந்து இருக்காங்க. எப்படியாவது இந்த சுந்தரத்தை வந்து இந்த சண்முகத்தை வந்து பழி வாங்கணும். ஸோ அவனை பார்த்தீங்கன்னா ஊருக்காரங்க முன்னாடி வந்து அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி எப்படி தன்னோட புருஷன் வந்து இறந்தாரோ அதே போல் இவனும் வந்து சாகணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக இன்னும் பலவிதமான சதி வேலைகள் அவங்களுமே வந்து பண்ணுவாங்க. பட் அது எல்லாமே ஓரளவுக்கு போனாலுமே இப்போ கடைசியாக வந்து வந்து நிற்கிறது இந்த கோயில் சம்மந்தப்பட்ட பிரச்சனை தாங்க. ஸோ நம்ம சண்முகத்துக்கிட்ட கொடுத்த பணம் வந்து காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நம்ம சண்முகம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருப்பாரு. நம்ம செண்பகத்துக்கிட்ட நீ தான் எடுத்திருப்ப அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் வந்து நான் எடுக்கலை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அவங்க ஒரு பக்கம் சண்டை போட இவர் ஒரு பக்கம் மாற்றி மாற்றி பார்த்தீங்கன்னா 2 பேருமே ப்ளேம் பண்ணிவிட்டு ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம செண்பகம் வந்து என்கிட்டலாம் நீங்கள் இது வரைக்கும் பணத்தை கொடுத்ததில்ல, எதுவாக இருந்தாலும் உங்கள் அருமை தங்கச்சி பொண்ணு அந்த அண்ணத்துக்கிட்ட தானே கொடுப்பீங்க, ஏன் அவள் பணத்தை எடுத்திருக்க மாட்டாளா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா நாடாமா பண்ணுறதுக்கு நம்ம ரம்யா வந்து உள்ளே வந்துடுறாங்க. இந்த மாதிரி இந்த வீட்டில் வந்து இருக்கிறவங்க யாருமே அப்படி பண்ண வாய்ப்பில்லை, எனக்கு என்னமோ வீட்டுக்கு புதுசாக வந்தவங்க மேலே தான் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் பயங்கரமாக பார்த்தீங்கன்னா நம்ம அமராவதி கோவப்படுறாங்க. என்னப்பா சண்முகம் உன் மருமக என்ன பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு ரம்யா, தேவையில்லாமல் நீ பேசிக்கிட்டு இருக்க. அவங்க வந்து இந்த ஊருக்கு இந்த சாமி திருவிழாவுக்காக வந்திருக்கிறாங்க, அதுவும் நம்ம மாமாவோட சிநேகிதர், அப்படிப்பட்டவங்க எதுக்கு இப்படி ஒரு வேலையை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நான் ஒன்றும் உன்கிட்ட பேசலை, வாய் மூடிட்டு நீ அமைதியாக இரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ உடனே அமராவதியும் பார்த்தீங்கன்னா இங்கே பாருமா, நீ சொல்கிறதும் சரிதான், எங்கள் மேலே உனக்கு சந்தேகம் வந்துருச்சுன்னா அதை தீர்த்துக்கிறது நல்லது தான், தாராளமாக போயிட்டு நீ ரூமை போய் செக் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சுகாசினி அதுக்கப்புறம் கௌரவ் இவங்க 2 பேருமே போகிறாங்க. அண்டு இந்த பக்கம் சரவணன் ரம்யா 2 பேருமே போயிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ரூம் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் எங்கேயுமே அந்த அமௌண்ட் வந்து இல்லை. என்னங்க எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொன்னப்போ அதான் தெரிஞ்சிச்சுல்ல சரவணன், அப்புறம் எதுக்கு இன்னும் இங்கே நின்றுக்கிட்டு இருக்கீங்க, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரம்யா வந்து சரவணனை கூட்டிகிட்டு வெளியிலேயே வந்துடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கௌரவ் வந்து சிரிக்கிறாரு சரவணனை பார்த்து. பணம் தான் இங்கே இல்லைன்னு சொல்லிட்டு ஆரம்பத்திலேயே நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல, அது கூட தெரியாமல் இப்படி வந்து நீ கேன மாதிரி வந்து தேடி பார்த்துக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, டேய் ஒழுங்கு மரியாதையாக வாய மூடிடலைன்னா ஏதாவது கோவத்தில் அடித்து உடச்சிட போகிறேன் அப்படின்னு சொல்ல, போடா போடா உன்ன மாதிரிலாம் நான் பல பேர்த்த பார்த்துட்டேன் அப்படின்னு கௌரவும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ வெளியிலேருந்து உடனே நம்ம ரம்யா சரவணன் இன்னும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல, இதோ வரேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் பார்த்தீங்கன்னா கௌரவும் முறைச்சி பார்த்துட்டு போயிடுறாரு. ஸோ இந்த மாதிரி வெளியில் வந்தோடனே அமராவதி வந்து என்னம்மா எங்கள் ரூமில் தேடி பார்த்துட்டியா, பணம் கிடச்சிச்சா அப்படின்னு கேட்க, பணம் எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்ல, அதை தான் நாங்கள் சொன்னோம்லம்மா, எங்களுக்கு அந்த பணம்லாம் ஒரு விஷயம் கிடையாது, அதுவும் கோயில் காரியத்துக்கான பணத்தை போய் நாங்கள் எடுப்போமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அமராவதி பயங்கர ட்விஸ்ட்டாக என்னென்னமோ வந்து பேசுகிறாங்க. ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா நம்ம சரவணனோட ரூமில் தான் வந்து இந்த பணத்தையே வந்து கண்டெடுக்க போகிறாங்க. யாருன்னா செல்லக்கிளி. ஸோ எப்படி அங்கே போச்சு அப்படிங்கிறது வந்து தெரியல, இதுக்கு காரணம் அமராவதி தான். ஸோ அமராவதி பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை வந்து உடனே எடுத்து கௌரவ் கிட்ட சொல்லி, நீ போயிட்டு உடனே வந்து இந்த பணத்தை இது சரவணனோட ரூம்குள்ளே வச்சுரு. அதே மாதிரி அன்னத்துக்கிட்ட வந்து ஒரு எண்ணெய் பாட்டில் இருக்கும் இல்லையா, ஸோ செம்பருத்தி வெட்டிவேர் அதெல்லாம் போட்ட எண்ணெய் பாட்டில், அது வந்து அந்த வீட்டில் நம்ம அண்ணன் மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த எண்ணெய் பாட்டிலை எடுத்துகிட்டு அந்த பைக்கு கிட்டே அந்த ரூம் அந்த பீரோக்குள்ளேயே வச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதனால நம்ம அண்ணத்துக்கு தான் வந்து அசிங்கமான பேர் வரப்போகுது, உண்மையிலேயே அவள் தான் இந்த காரியத்தை பண்ணியிருப்பா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் நினைக்கணும் அப்படிங்கிறது தான் அமராவதியோட பிளான். ஸோ அதே மாதிரி வைக்கும்போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரம்யா வந்து அடுத்ததான் அண்ணத்து மேலே பழி போடுறாங்க. ஸோ அண்ணன் தான் கண்டிப்பாக இந்த வேலையை வந்து பார்த்துருப்பா. ஏன் அப்படின்னா இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே அவளை தான் தலையில் தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருக்கீங்க, இப்படி ஒரு வேலையை அவள் பார்க்கலன்னா வந்து என்ன இதில் தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்தீங்கன்னா நம்ம செண்பகம் பார்த்தீங்கன்னா கூட்டு சேர்ந்துடுறாங்க ரம்யா கூட. ஆமாம் எனக்கு என்னமோ இந்த புடவைக்காரி மேலே தான் வந்து டவுட்டாகவே இருக்குது அப்படின்னு சொல்ல, ஓரளவுக்கு நம்ம அண்ணன் வந்து பொறுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து போதும் அதை நிறுத்துங்க, இப்போ என்ன நீங்கள் என்ன சந்தேகப்படுறீங்க, அதுக்கு எங்கள் ரூமை செக் பண்ணி பார்க்கணும் அவ்வளோதானே, தாராளமாக போயிட்டு எங்கள் ரூமை செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம கார்த்தியும் வந்து இங்கே பாருங்கம்மா, இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட சரியில்லை, நீங்கள் பண்ணுறது ரொம்பவே பெரிய தப்பு, எதுக்காக இப்படி எப்போ பார்த்தாலும் என் பொண்டாட்டி அண்ணன் மேலேயே நீங்கள் வந்து ஏதாவது பழி போட்டுக்கிட்டே இருக்கீங்க, இதெல்லாம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த ரம்யா கூட சேர்ந்து நீங்கள் தேவையில்லாமல் ஆடிக்கிட்டு இருக்கீங்க, இதுக்கெல்லாம் சேர்ந்து ஒரு நாள் நீங்கள் நல்லா அனுபவிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்ல, ரம்யா கோவப்பட்டு இங்கே பாருங்க கார்த்தி, தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க, இந்த வீட்டில் பணம் காணாமல் போயிருக்கு, யார் எடுத்திருக்காங்க என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லார் மேலேயும் சந்தேகப்படுறது ஒன்றும் தப்பு இல்லையே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க.
ஸோ உடனே வந்து நம்ம அண்ணன் விடுங்க சின்னதா, இப்போ என்ன நம்ம ரூமில் போயிட்டு அவங்க செக் பண்ணணும். பணம் இல்லை அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்களே இல்லைன்னு சொல்லிட்டு தான் வரப்போகிறாங்க. போய் பார்க்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ உடனே நம்ம ரம்யா, சரவணன் 2 பேருமே பார்த்தீங்கன்னா பயங்கர தில்லா வந்து ரூம்குள்ளே போகிறாங்க. ரூம்குள்ளே போய் எல்லா பக்கமும் எல்லா இடத்துலையுமே தேடி தேடி பார்க்குறாங்க. நம்ம அண்ணன் கார்த்தி பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்பவே அசால்ட்டாக சிரிச்சுக்கிட்டே நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா பணம் எப்படியும் அங்கே இருக்க போகிறதில்ல அப்படின்னு நினச்சிட்டு 2 பேருமே சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன மேடம் எல்லா இடத்துலையுமே தேடி பார்த்துட்டோம், பணம் இங்கே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ உடனே நம்ம ரம்யா ரொம்ப கோவப்பட்டு, அண்ணோ பணம் எங்கே வச்சிருக்கா, ஒழுங்கு மரியாதையாக உண்மையை சொல்லிடு. இப்போ பணத்தை மட்டும் எங்கே இருக்குன்னு நீ சொல்லலைன்னா நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்ல, கார்த்தி வந்து இங்கே பாருங்க, பணம் எங்கள் ரூமில் தான் இருக்குன்னு சந்தேகப்பட்டது நீங்கள் வந்து தேடி பார்த்தாச்சு, எங்கேயுமே இல்லை. அப்போ மறுபடியும் எங்கள் கிட்ட கேட்டால் அதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ உடனே வந்து இதுக்கப்புறமும் தேவையில்லாமல் என் பொண்டாட்டி மேலே ஏதாவது பழியை போட்டிங்க அப்புறம் நடக்கிறதே வேற, இல்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னா வெளியில் நடைய கட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால ஸோ கோவப்பட்டு நம்ம ரம்யா பார்த்தீங்கன்னா வெளியில் வந்துடுறாங்க. உடனே பார்த்தீங்க அப்படின்னா, என்ன ரம்யா, என்ன தங்கம், என்ன ஆச்சு, பணம் கிடச்சிச்சு அப்படின்னா, இல்லை ஆண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ பணம் அங்கேயுமே இல்லையா அப்படின்னு சொல்ல, இதைத்தானே நானும் உங்ககிட்ட ஆரம்பத்திலேயே சொன்னேன், ஏன் அண்ணன் எதுக்காக பணத்தெல்லாம் வந்து எடுக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் என்னமோ பெரிய உத்தமங்க மாதிரி என் அண்ணத்து மேலே நீங்கள் பழிய போடுறீங்களா அப்படின்னு சண்முகமும் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ஸோ உடனே இப்போ நம்ம கார்த்திக் வந்து, சரி அதெல்லாம் இப்போ விடுங்க, புதுசாக வந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே பழிய போட்டிங்க, அண்ணன் இந்த படத்தை எடுத்திருப்பான்னு எங்கள் மேலே பழிய போட்டிங்க. இப்போ கடைசியில் இருக்கிறது அம்மாவோட ரூமு, மணியோட ரூமு, அதுக்கப்புறம் உங்களோட ரூமு. இப்போ உங்கள் 3 பேர் ரூமையும் செக் பண்ணலாமா அப்படின்னு கேட்க, உடனே சரவணன், என்னது எங்கள் ரூமை செக் பண்ண போறியா, எதுக்கு எங்கள் ரூமை நீ முதல் செக் பண்ண போகிற, நாங்கள் எதுக்கு அந்த பணத்தெல்லாம் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்ல, இதைத்தானே நாங்கள் உங்ககிட்ட சொன்னோம், ஆனால் நீ அதை நம்பினியா, இல்லை நீயும் உன் பொண்டாட்டியும் எவ்வளோ விறுவிறுன்னு போயிட்டு எங்கள் ரூமில் இருக்கிற எல்லா பொருளையும் எடுத்து போட்டு தேடினீங்களே, இப்போ அதே மாதிரி நாங்களும் அப்படி தான் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ உடனே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரம்யாவும் வந்து, பரவாயில்ல சரவணன் இருக்கட்டும், அவங்க தேடட்டும், நம்ம தான் படம் எடுக்கலைல்ல, அப்புறம் நமக்கு எதுக்கு அந்த பயம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு, ஸோ உடனே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா செல்லக்கிளியை வந்து கூப்பிடுறாங்க. நீங்கள் போயிட்டு சரவணன் ரூமில் போய் தேடுங்க, அண்ணா நீ போயிட்டு வந்து அம்மாவோட ரூமில் தேடு, நான் மணியோட ரூமில் போய் தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே 3 பக்கத்தில் போயிட்டு பார்த்தீங்கன்னா தேடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம செண்பகம் ரூமில், மணி ரூமில் போயிட்டு தரோவாக செக் பண்ணுறாங்க. எங்கேயுமே கிடைக்கல. 2 பேருமே வெளியில் வந்துடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் செல்லக்கிளி பார்த்தீங்கன்னா வந்து சரவணனோட ரூமில் போயிருப்பாங்க. நம்ம ரம்யாவும் சரவணனும் பின்னாடியே வந்து போயிருப்பாங்க. செல்லக்கிளி அவங்க தான் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு என் ரூமை நீ செக் பண்ண வந்துக்கிட்டு இருக்கியா, பாரு நீ என்ன தான் தேடினாலும் சரி உனக்கு அந்த பழம்லாம் கிடைக்காது, ஏன்னா நாங்கள் அதை எடுக்கலை அப்படின்னு சொல்ல, ஸோ எல்லா இடத்துலையுமே தேடி பார்க்கும்போது கரெக்டாக ஒரு பீரோவில் பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த மஞ்சப்பையோட 10 லட்ச ரூபாய் பணம் பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். இதை பார்த்தோன்னே வந்து, டேய் சரவணா என்னடா இது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. செல்லக்கிளி என்னையா இது, இந்த பணத்தை நான் எதுவும் எடுக்கலையா, இது எப்படி இங்கே வந்துச்சுன்னு தெரியலையா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டுட்டு நம்ம செல்லக்கிளி பயங்கரமாக கோவப்படுறாரு. நீ எதுவும் எடுக்கலை அப்படின்னா எப்படி இந்த பை வந்து உன்னோட பீரோக்குள்ளே உன்னோட ரூமில் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ரம்யாவுக்கு பயங்கரமான ஷாக். என்ன சரவணன் இது எப்படி நம்ம ரூம்குள்ளே வந்துச்சு அப்படின்னு 2 பேருமே மாற்றி ஷாக் ஆகுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து ஒரு மெயினான ட்விஸ்டே நடக்க போகுது. அது என்ன ட்விஸ்ட் அப்படிங்கிறது நம்ம 1 by 1 பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.